கஷ்டப்பட்டு ஊரில் போய் தங்கலாம்ட்டு போன நண்பருக்கு நடந்த கதை தான் இந்த கதை. அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். தம்பி, இந்த பொண்ணை என் சொந்தக்காரன் தான் கட்டி கொடுத்தேன். அவள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு பெரிய என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான். அது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன். இந்த பையலை படிக்க வச்சேன், சரியாக படிக்கலை. நான் வெளிநாட்டில் இருக்கிறப்ப என் மனைவி சொன்னா, நீ வெளிநாட்டுக்கு அழைச்சிக்கன்னு சொன்னா. ஒரு நல்ல கம்பெனியை பார்த்து தான் நான் அழைச்சேன். அந்த கம்பெனியில் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு எனக்கும் அவனுக்கும் அவ்வளோ பிரச்சனை. உடனே என் மனைவி ஃபோன் பண்ணி, நீ பிள்ளைக்கு சரியான கம்பெனி பார்க்கல, உனக்கு வழக்கம் தெரியாது அப்படி இப்படின்னு சண்டை போட்டா. அவள் திருப்பி கேன்சல் பண்ணிக்கிட்டு இவன் போய்த்தான். போய் ஒரு 3 மாதம் கழிச்சு வேறு கம்பெனி நல்ல கம்பெனி ஒரு விசா ஆடு அப்படின்னு சொன்னான். சரி, விசிட்டில் எடுத்து வேலை பார்ப்போம் அப்படின்னு கொண்டு வந்து பார்த்தா, இது எந்த கம்பெனிக்கும் வரல தம்பி. பாட்டுக்கிட்டு திங்க வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, மொபைல் பார்க்க வேண்டியது, இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் அவனுக்கும் சண்டை. இந்த சண்டை நடக்கையிலையும் அவன் சொல்கிறான், அவனுக்கு வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணுங்கிற பொறுப்பெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறான். எனக்கும் அவனுக்கும் பெரிய சண்டை. எப்போ அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆகும், நீ வேலைக்கும் போக மாட்டேங்கிற வர மாட்டேங்கிற அப்படின்னு சண்டை நடக்குது. அம்மாளுக்கு சொல்லி, அம்மா இங்கேருந்து ஃபோன் பண்ணி, என் பிள்ளைய கொண்டு போகிற, நீ அங்கேயே கொல்லி வைக்க போகிற, நீ எதுக்கு கல்யாணம் பண்ணணும், எதுக்கு பெற்ற, நீ பிள்ளைய அனுப்பி வச்சிடறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெரிய சண்டை. சரி போடான்னு போய்த்தான். போய் ஒரு 3 மாதம் கழிச்சு சொல்கிறான், அவனுக்கு பொறுப்பு இருக்காது, நீ கல்யாணம் பண்ணி வச்சா தான் பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்கிறான். சரி, பெற்று தொலைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சா, அவன் செஞ்சது ஒரு பிள்ளைய பெற்று வச்சுருக்கான் தம்பி. நானும் முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போய்த்தேன் தம்பி. போய் 3 வருஷமாக பார்க்குறேன் தம்பி. இவன் வீட்டுக்கு திருந்துக்கிட்டும் முன்னாடிக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லை தம்பி. பார்த்துட்டு ஒரு நாள் வந்து சொல்கிறான், என் கூட்டுக்காரங்களாம் பைக் வச்சுருக்கான், பைக் வாங்கி கொடுன்னு. எனக்கு வந்துச்சுன்னா கண்ணா பண்ணான்னு பிடிச்சி பேசிவிட்டேன். அவன்லாம் ரோசக்காரன் சம்பாதிக்கிறான், நீ எல்லாம் என்ன மனுஷனா அப்படின்னு பேசினோன்னே அவனுக்கு கோவம் வந்து என்னை பிடிச்சி தள்ளிவிட்டான் தம்பி. வாழ்க்கையே வெறுத்து போச்சு தம்பி. இத்தனை வருஷம் சம்பாரித்து இந்த பிள்ளைக்கு போட்டு, இந்த மனைவிக்கு போட்டு, இந்த வீடை கட்டி காத்து கடைசியாக இந்த பிள்ளைகிட்ட அடி வாங்கலாம்னு போயிடுச்சே அப்படின்னு என் மனசு நொந்து போச்சு தம்பி. என் மனைவி வந்து பார்த்துட்டு சொல்கிறா, எனக்கு சப்போர்ட்டாக பேசலை தம்பி, நீ வந்ததுலேருந்து பிள்ளைகிட்ட சண்டை போடுற,